திருப்புகழ் 269. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாகச் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பு என்று அறிவோம். யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசி கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல் தாராய். தன தன தனதன் திமி திமி திமிதின் தகுத்தகு தகுத்தந்தன பேரி தடுத்துடு துடு துண்டென துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடு சூரர் சினத்தையும் உடல் சங்கரித்த மலை முற்றும் சிரித்து எரி கொளுத்தும் கதிர்வேலா தினைகிரி புறப்பெண் தனத்தினில் சுகித்து என் திருத்தணி இருக்கும் பெருமாளே. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாகச் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம். யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசி கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல் தாராய். தனத்தன தனத்தன் திமித் திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தன பேரி தடுத்துடு துடுத்துண்டென துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடு சூரர் சினத்தையும் உடல் சங்கரித்த மலை முற்றும் திரித்து எரி கொளுத்தும் கதிர்வேலா தினைகிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்து என் திருத்தணி இருக்கும் பெருமாளே. தன 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 தன் திமி திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தன பேரி தடுத்துடு துடுத்துண்டென துடி முழக்கும். அத்தகைய முரசின் ஒலியுடனும் உடுக்கையின் ஒலியுடனும் வந்த படையுடன் கொடிய சூரர்களையும் அவர்கள் சினத்தையும் ஒரு நொடிப்போதில் அழித்து அவ்வாறு அழிந்து கிடந்த அவர் பிணமலை முழுமையையும் நின் சிரிப்பு தீயால் கொளுத்தி சாம்பலாக்கிய ஒளி வேலனே. தினை விளைந்த வள்ளிமலையிலே வாழ்ந்த குறப்பெண் கொங்கையில் இன்பமடைந்து எல்லாரும் மதிக்கும் திருத்தணியில் வீற்றிருக்கும் பெருமாளே. முருகப்பெருமானின் புகழை ஓதும் அடியவரிடம் சினம் கொண்டவரின் தலைக்கும் அந்த அடியாருடன் பகை கொண்டவரின் குடிக்கும் கொல்பவரின் உயிர்க்கும் சினத்துடன் பார்த்து சிரிப்பவர்க்கும் பழித்து கூறுபவர்க்கும் திருப்புகழ் நெருப்பாகும் என்பதை நாம் அறிவோம். எம்பெருமானின் அந்த திருப்புகழ் நினைத்ததையெல்லாம் தரும். ஓதுபவரின் உள்ளத்தை உருக்கும். இருண்ட கருவை இனி பிறக்காதபடி அழிக்கும். தீயையும் அழிக்கும். மலையையும் பொடியாக்கி அழிக்கும். எனவே நின் புகழை நின் திருப்புகழை ஓதும் பணியை எனக்கு அளிப்பாயாக. நக்கீரர் கற்கிமுகியால் அடைபட்டிருந்த மலையை உடைத்தது அவர் முருகன் புகழினை பாடிய போது என்பது இங்கு எண்ணத்தக்கது. இத்திருப்புகழ் முருகப்பெருமானின் ஆற்றலையும் பெருமையையும் விளக்குகிறது. பகைவரை அழிக்கும் ஆற்றலையும் அடியவரை காத்தலையும் விளக்குகிறது. இறுதி பகுதியில் வள்ளியம்மையின் திருமணத்தை விளக்குகிறது. எண்ணியதை எண்ணியாங்கு அடைய விரும்புபவர் இத்திருப்புகழை ஓதல் வேண்டும். இத்திருப்புகழ் தந்திர திருப்புகழ் என்ற பெயர் பெறுகிறது.